ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு டே. ஏன் அப்படின்னாக்க சிபிடி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க எல்லாம் நேற்று போய் ரிசோர்ஸ் மேப்பிங் பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒர்க் ப்ளேஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்க ஸ்டார்டிங்கில் இந்த ரேங்கிங்கில் இந்த ஃபர்ஸ்ட்டு 250 வந்து ரேங்க்ஸுக்கெலாம் அவங்க விருப்பப்பட்ட ஸ்கூல் கூட கிடச்சிச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்க அந்த ஸ்கூல்ஸ் தான் மற்றவங்களுக்கு போச்சு. ஸோ அதனால் நிறைய ட்ராவல் இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேலரியும் நமக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸில் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைமிங்கில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இன்றைக்கி 3 o'clock அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மெயில் அவங்க பூர்த்தி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மெயில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருடைய அந்த மெயில் ஐடிக்கு தான் அனுப்பியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் ப்ளஸ் அந்த எந்த ஸ்கூல் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஸ்கூலுக்குள்ளே அந்த விடைஸ் கோடு போடணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஒன்றா வந்து அவங்க போட சொல்லியிருக்காங்க. எந்த மாவட்டம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டாக்குமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மெயினாக அவங்களுடைய 10th and 12th மார்க்ஸ் அண்ட் மார்க்கு ஷீட்ஸோடைய ஃபார்மேட்டை வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னாக்க பிஜி யூஜி டீட்டெயில்ஸ் போட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது எத்தனை மந்த்ஸ்க்குள்ள இது கோர்ஸ் அப்படிங்கிற இதையும் வந்து டாக்குமெண்ட்ஸையும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக அவங்க ஃபில் பண்ணணும். முக்கியமானது என்ன அப்படின்னாக்க எல்லாத்தையும் வந்து ட்ரைவில் ஏற்றிக்கோங்க. உங்களுடைய இதை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ட்ரைவில் ஏற்றிடுங்க. ட்ரைவில் ஏற்றிட்டிங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூல் நீங்கள் எந்த ஸ்கூல் சூஸ் பண்ணிட்டீங்களோ அந்த ஸ்கூலோட ஹெச்எம்மோட அந்த ஸ்கூலோட நேம் இருக்கிற போல் அவங்க ஹெச்எம் மேமோ சார் அவங்க யார் இருக்காங்களோ அவங்க ப்ளஸ் நீங்கள் 2 பேரும் அந்த பின்னாடி வந்து நம்ம ஸ்கூலோட நேம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த ஃபார்மேட். மெயினாக எல்லாத்தையும் வந்து ட்ரைவில் ஏற்றிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணிங்கன்னா சீக்கிரமே வந்து இந்த சர்வர் ப்ராப்ளம்ஸ்லாம் மாட்டிக்காமல் கொஞ்சம் சீக்கிரமே முடிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா ட்ரைவில் ஏற்றலான்னு நீங்கள் ஒவ்வொரு ஃபார்மாக என்ன கேட்டிருக்காங்களோ அதில் வந்து நீங்கள் ட்ரைவில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மெயினாக என்ன பண்ணுறீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷ்னல், பிஜி ப்ரொவிஷ்னல் இதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் எத்தனை மந்த் வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸு, டிப்ளமா எத்தனை நாள் பண்ணியிருக்கீங்க, எந்த இயர் ஆஃப் பாசிங் என்ன, எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாரி கம்ப்யூட்டர் டிப்ளமோட சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலிடேட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி தான் வந்து அந்த ஜாப் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இது பண்ண கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது ஸோ இவ்வளோ தான். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.